A good day to all. It is for the Civics Unit 2 and it is for the 10th standard Social Science. The lesson name is Central Government. It is done by a school principal, Mrs. Sumati Rajavel, principal of Jawaharlal Nehru Vidyalaya Metric School, Kumalanjavadi, Chennai. And here this is the lesson for the civics and try to understand the concept. So the learning objective of this part of the lesson is to know about the central government, its formation and how it works. That is, the central government eppadi form ஆயிருக்கு, அதோட work என்ன, and to know about the qualification election process for the president, to know the powers and functions of the president, to know about the prime minister and his duties and functions. So in the part of the objective about the central government and how it is working. Central government main part, it is the president. Our president elect ஆகிறதுக்கு அவரோட குவாலிஃபிகேஷன் என்ன வேணும், அவரை எலெக்ஷன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் என்னது, அவருக்கான பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வாட் ஆர் ஆல் தேர், அந்த about the prime minister and his duties. In the lesson only one half of the lesson had been covered in this, and the remaining topics of this lesson will be covered in the future presentations. So we are going to learn about the central government. The central government is the supreme government in a country. The headquarters of the central government is at New Delhi. Our constitution provides for a democratic form of government. That is, நம்மளோட இந்தியன் அரசியல் சட்ட அமைப்பு படி முழு அதிகாரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் உண்டு. இட் இஸ் த சுப்ரீம் கவர்மெண்ட். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில் இருக்குது. இந்த கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட்ஸ் அப்படின்னா அந்த சட்ட அமைப்புன்னு அர்த்தம். கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னாவே சட்டம். அந்த சட்ட அமைப்பு நம்ம நாட்டில் என்ன இருக்குது அப்படின்னா டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டு. அப்போ அந்த டெமோக்ராட்டிக் ஃபார்ம் அப்படியில் 3 ஆர்கன்ஸ் இருக்குது. 3 ஆர்கன்ஸ் அப்படின்னு இட் இஸ் ஒன் ஆஃப் யுவர் ஷார்ட் வெர்ஷன். 3 ஆர்கன்ஸ்னால் அந்த முழு கட்டமைப்பு, அந்த அரசியல் கட்டமைப்பு, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் சேர்ந்து என்ன அமைப்பில் இருக்குது அப்படின்றது தான். The central government is in the 3 organs, that is union executive, legislatory, judiciary. இதுக்கான மீனிங் நான் உனக்கு கீழே கொடுத்துருக்கேன். பொதுவாகவே யூனியன், இந்த லெசனில் ஃபுல்லாக நிறைய இடத்துல யூனியன் சொல்லியிருப்பேன். யூனியன் அப்படின்னாவே இட் இஸ் டுகெதர்னு அர்த்தம். எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன், என்டையர் அட்மினிஸ்ட்ரேஷன். லெஜிஸ்லேட்டரி அப்படின்னா எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லோக்சபா அண்ட் ராஜ்யசபா இருக்குது. இப்போ எல்லா இதுவுமே இப்போ நம்ம தமிழ்நாடுக்குன்னா நம்மளுக்கு ஒரு சட்டசபை இருக்கும். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு லோக்சபா அண்ட் ராஜ்யசபா இருக்கும். அதில் இப்போ எல்லா ஸ்டேட்லேருந்தும் எலெக்ட் பண்ணி மெம்பர்ஸ் அதில் வச்சு அவங்களோட ஒருங்கிணைச்சு தான் அதோட ஹெட்டாக பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் நாமினேட் ஆகி அவர் ரூல் பண்ணி தான், அதுதான் டெமோக்ரஸி. ஏன்னா டெமோக்ராட்டிக் அப்படின்னாவே நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஓட்டு போட்டு நம்ம தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான உரிமை இருக்குது அப்படிங்கிறத டெமோக்ரஸி. அப்போ நம்ம ஏரியாவிலேருந்து பீப்புளை செலக்ட் பண்ணி நம்ம நாமினேட் பண்ணுறோம். நம்ம இதுக்கு சட்டசபைக்கு கொண்டு போகிறோம், இதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. அதிலிருந்து இட் இஸ் மூவிங் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அப்போ லெஜிஸ்லேட்டரி அப்படின்னா எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஜுடிஷரி அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்ஸு, ஆல் த கோர்ட்ஸ். இது சுப்ரீம் கோர்ட்டுன்னு இல்லாமல் இதோட ஃபார்மேஷன் எப்படி நம்ம புக்கில் பார்த்தோன்னா அந்த ஃபார்மேஷன் இருக்கும். அடுத்ததுலேயும் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டு இட் இஸ் த டாப் 1. அப்போ அதுக்கு கீழே உனக்கு அதுக்கு கீழே இருக்க கோர்ட்ஸ் எல்லாம் வந்துடும். ஓகே, இப்போ அந்த 3 ஆர்கனை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, the union executive consists of the president of the India, the vice president and the council of the ministry headed by the prime minister and the attorney general of India. ஸோ அந்த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் என்ன காம்பினேஷனில் இருக்குது அப்படின்னா, பிரசிடெண்ட் ஆஃப் த இந்தியா தான் அதில் இஸ் அ மெயின் பர்சன், த வைஸ் பிரசிடெண்ட் அண்ட் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னால் எல்லா ஸ்டேட்லேருந்து எலெக்ட் பண்ணப்பட்ட பீப்புள் வில் பி தேர். அதான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அவங்களுக்கு ஹெட்டாக இருக்கிறது பிரைம் மினிஸ்டர் and the Attorney General of India. Attorney General அப்படின்னாவே he is the principal legal officer who represents the crown or the state. Crown நம்ம இங்கே சொல்கிறது, it is not a crown, it is the central.
So he is a legal advisor for the government. அப்படின்னா எல்லா ஜட்ஜஸுக்குமான ஹெட், அதுதான் அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறது. ஸோ த லெஜிஸ்லேட்டரி இஸ் நோன் ஆஸ் த பார்லிமெண்ட். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 houses, நேம்லி த ராஜ்யசபா அண்ட் த லோக்சபா. த ஜுடிஷியரி கன்சிஸ்ட் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, இப்போ இதுக்கு கீழே தான் ஸ்டேட்டில் உள்ள ஜட்ஜ் கோர்ட்டு அண்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இந்த ஃபார்மேஷன் பாருங்கள். ஸோ திஸ் ஃபார்மேஷன் இஸ், இப்போ நம்ம படித்தது ஓரலாக நம்ம படித்ததை பிக்சரைஸ் பண்ணியிருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் இட் இஸ் த மெயின் ஒன். அது வந்து 3 விங்ஸ், 3 ஆர்கன்ஸ் இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் ஆர்கன், லெஜிஸ்லேட்டரி அண்ட் ஜுடிஷியரி. இப்போ நம்ம பார்த்தோம்ல அதுதான் இருக்குது. அப்போ எக்ஸிக்யூட்டிவில் யார் யார் வராங்க? பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், கேபினெட் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இந்த கேபினெட் ஆஃப் மினிஸ்டர்ஸோட ஹெட் வந்து பிரைம் மினிஸ்டர். லெஜிஸ்லேட்டரி ஆஃப் பார்லிமெண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. ஜுடிஷியரியில் தட் இஸ் த கோர்ட், அதில் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. அது கீழே தான் உனக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் வந்துடும், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டும் வந்துடும். இப்போ இந்த 3 ஆர்கன், இப்போ எக்ஸிக்யூட்டிவோட வேலை என்ன, அவங்களோட பொறுப்பு என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா டு பாஸ் த லாஸ். தட் இஸ் இந்த லாஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணுறது ராஜ்யசபா அண்ட் லோக்சபாவில். அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது, எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா என்னது, நடைமுறைப்படுத்துறது அப்படின்றது எக்ஸிக்யூட்டிவ். அதே மாதிரி இந்த 2 இதுக்குமான ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லையா, லெஜிஸ்லேட்டருக்கும் எக்ஸிக்யூட்டிவ்க்குமான ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறது ஜுடிஷியரி. அரே கிளியா? இஃப் யூ ஆர் ட்ராயிங் திஸ் பிக்சர் உனக்கு அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட் வி கம் டு த பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. இப்போ இந்த பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றது அவர் யார், அவருக்கு என்ன, அவரோட பவர் என்ன, அவருடைய ப்ரியாரிட்டி என்ன, அவர் ப்ரியாரிட்டினா அவருடைய முக்கியத்துவம் என்ன, அதே மாதிரி அவருக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள், அதுதான் நம்ம ஃபங்க்ஷன்ஸ், பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து உன்னுடைய ஒன் ஆஃப் த டீட்டெயில் ஆன்சர். அப்போ பிரசிடென்ட்ன்றது இஸ் அ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ். எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னாவே அட்மினிஸ்ட்ரேட்டர்னு அர்த்தம். அந்த எக்ஸிக்யூட்டிவ் வேர்டோட மீனிங் வந்து இட் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், பட் யூ ஹேவ் டு லேர்ன் அஸ் எக்ஸிக்யூட்டிவ். த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் த இந்தியன் யூனியன் இஸ் த பிரசிடென்ட் and he is designated as the first citizen of India. அவர் தான் இந்தியாவுடைய முதல் குடிமகன். He is the supreme commander of the armed force. The president is also the constitutional head of the union executive. Constitutional head அப்படின்னா சட்ட அமைப்பினுடைய தலைவர் யார் அப்படின்னா பிரசிடென்ட் தான். He is also responsible for constituting the judiciary. According to the Article 53 of the Constitution, the executive power of the Union shall be exercised by him directly or through the officers subordinated to him. The last point என்னன்னா, பொதுவாக இந்த Article 53, Article 77 அப்படின்னு நம்ம அந்த புக்கில் எல்லா இடத்துலையும் வரும். இந்த ஆர்டிக்கல் அப்படின்னாவே சட்டப்பிரிவனுடைய நம்பர். ஆர்டிக்கல் அப்படின்னா அந்த சட்டம் எண் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த சட்டம் எண் 53ல் கவர்மெண்ட் அந்த ரூல்ஸை ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் என்ன ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணக்கூடிய பவர் வந்து ஃபுல்லாக ஹீ கேன் டூ இட் ஹிம் பை டைரக்ட்லி, அவரே டைரெக்டாக பண்ண முடியும். அப்படி இல்லையா அதை செய்கிறதுக்கான ஆட்களை அவர் வச்சுக்க முடியும். ஓகே, த்ரூ த ஆஃபீஸர்ஸ் சபார்டினேட்டட் டு ஹிம். சபார்டினேட்டட்னா டு சப்போர்ட் ஹிம். அடுத்து குவாலிஃபிகேஷன் ஃபார் த எலெக்ஷன். அதே மாதிரி அந்த எலெக்ஷன் ப்ராசஸ் இது வந்து உனக்கு 2 டிவிஷனாக இருக்கும். ஒரு பக்கம் இருக்கிறது குவாலிஃபிகேஷன், இன்னொரு பக்கம் இருக்கிறது எலெக்ஷன் ப்ராசஸ். குவாலிஃபிகேஷனில் ஹீ ஷுட் பி த சிட்டிசன் ஆஃப் த இந்தியா. பாயிண்ட் நம்பர் 1. ஹீ மஸ்ட் ஹாவ் கம்ப்ளீட்டட் த ஏஜ் ஆஃப் 35 years. பாயிண்ட் நம்பர் 2. இதுக்குன்னு வேறு தனிப்பட்ட முறையில் எந்த குவாலிஃபிகேஷனும் கிடையாது. அடுத்து அவர் முதல் இந்தியாவின் குடிமகனாக இருக்கணும், அதுதான் பேசிக். அண்ட் ஹீ மஸ்ட் நாட் ஹோல்ட் any office of profit under the union, state or the local government. That is, he must not hold any office of profit அப்படின்னா கவர்மெண்ட்லேருந்து ஏர்ன் பண்ணக்கூடிய, கவர்மெண்ட் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பர்சனாக அவர் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாருன்னா பிரசிடென்ட்டுக்கு அவர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த போஸ்ட் அவர் ரிசைன் பண்ணணும். அதுதான் அந்த க்ரைட்டீரியா, அதுதான் அந்த பாயிண்ட். ஹி மஸ்ட் நாட் ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அண்டர் த யூனியன், ஸ்டேட் ஆர் லோக்கல் கவர்மெண்ட். எதுலேயும் சரி, ஸ்டேட்லேயும் இருக்கக்கூடாது, சென்ட்ரல்லையும் இருக்கக்கூடாது, யூனியன்லேயும் இருக்கக்கூடாது, எதுலேயுமே அவர் இருக்க முடியாது. ஓகே, இப்போ எலெக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா, த பிரசிடென்ட் இஸ் எலெக்டட். The president is elected as a
So we are coming to the election process. The election process, the president is elected by an electoral college. Electoral college அப்படின்றது அந்த எம்பிஸ் எம்எல்ஏஸ்லாம் எலெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் எலக்ட்ரல் காலேஜ்னு சொல்லுவோம். ஸோ த எலக்ட்ரல் காலேஜ் consists of the elected members of the both the houses of the parliament and elected members of the state and union. Third point, the president takes his in charge before the Chief Justice of India. Okay, and the president every number he has take the in charges before in the front of Chief Judge of India. The president is elected for the term of 5 years and can be re-elected. Okay. அடுத்து powers and functions of the president. Powers and functions அப்படின்றது it is one of your detailed answer. So learn this answer properly. The powers and functions of the president can be broadly classified under the following categories: executive power, legislative power, financial power, judicial power, military power, diplomatic power and emergency power. இந்த எல்லா பவர்ஸ்லேயும் ஒவ்வொரு பவர்ஸ்லேயும் மினிமம் 3 to 4 பாயிண்ட்ஸ் நம்ம எழுதணும். அந்த இது டீட்டெயில் உனக்கு எல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் ஐ ஹேட் ஷார்ட் லிஸ்டட் அண்ட் கிவன் ஹியர். ஓகே, கேன் வி கோ த்ரூ தட்? லிசன். ஃபஸ்ட்டு பவர் வந்து இந்த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் வந்து ஃபஸ்ட் ஒன் இட் இஸ் அ எக்ஸிக்யூட்டிவ் பவர். எக்ஸிக்யூட்டிவ் பவரில் the president has to make many appointments to run the administration, because the entire India administration he has to run, so he had to make the appointments. And the appointments எப்படின்னா he appoints the prime minister and other ministers on the advice of prime minister. The president makes the appointment of the governors of states, the chief judge and the other judges of the Supreme Court and High Courts and the Attorney General and the Chief Election Officer. Okay. He appoints a commission to investigate the conditions of SC and STs and other backward classes. இந்த ஷெட்யூல் அண்ட் ட்ரைபெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கான சலுகைகள் கொடுக்கறது இது எல்லாத்துக்குமே இன்வெஸ்டிகேட்னா விசாரணை பண்ணுறதுக்கான ஒரு கமிஷனை he can form. He is the supreme commander of the defense forces of India. He appoints the chief of army, navy and air. So he is the head of everything. Okay. அடுத்து இருக்கிறது it is a legislative power. The first one is the president is an important part of the parliament. He inaugurates the session of the parliament by addressing it after the general election. The president calls the parliament at least twice in a year. All bills passed by the parliament become laws of acts only after getting the approval of the president. Money bills cannot be introduced in the parliament without his approval. Money bills is a very important topic that which we will discuss it in the next presentation. அப்படின்னா இந்த பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் இந்த சபாவில் அவங்க அப்ரூவல் வாங்காமல் எதுவுமே அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. ஓகே. He nominates the 12 persons who are eminent in literature, science, sports, art and social service to the Rajya Sabha. ஸோ பிரசிடெண்ட்டுக்கு தனிப்பட்ட முறையில் 12 மெம்பர்ஸ் அவர் செலக்ட் பண்ண முடியும். அந்த 12 மெம்பர்ஸும் they should be succeeded in the literature, science, sports, art and social. அவங்கள வந்து அவர் நாமினேட் பண்ண முடியும். ஓகே. அடுத்து பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் ஃபினான்ஷியல் பவர். இந்த ஃபினான்ஷியல் பவரில் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து மணி பில் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் இந்த பார்லிமெண்ட் ஒன்லி வித் திஸ் ப்ரியர் ரெக்கமெண்டேஷன். அவரோட ரெக்கமெண்டேஷன் இருந்தால் தான் அந்த மணி பில்லே அவங்க கொண்டு வர முடியும். அது மாதிரி ஆனுவல் பட்ஜெட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரெசன்டட் பிஃபோர் த லோக்சபா பை த யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒன்லி வித் த பெர்மிஷன் ஆஃப் பிரசிடென்ட். The emergency fund of India can be used only with the approval of the president. The emergency fund அப்படிங்கிறது எல்லா கவர்மெண்ட்லேயும் இருக்கும். அந்த எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத காலகட்டங்களை யூஸ் பண்ணுறதுக்காக ஹியூஜ் அமௌண்ட்டு எல்லா கவர்மெண்ட்டும் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த எமர்ஜென்சி கவர்மெண்ட்டை எந்த தலைவர்களும் அதை எடுத்து அதை யூட்டிலைஸ் பண்ண முடியாது, செலவு பண்ண முடியாது.
அது செலவு பண்ணணும் அப்படின்னா பிரசிடெண்ட்டோட அப்ரூவல் கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் அ ஜுடிஷியல் பவர். ஜுடிஷியல் பவருங்கிறது ஆர்டிகல் 72. Article 72 is defining, it gives a power for the president to grant the pardons. Pardons தான் மன்னிப்பு. ஏன்னா இப்போ இந்த அரசு கைதிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க they can send a menu to that is a request letter to president. அவர் அதை செக் பண்ணி மன்னிக்கக்கூடிய குற்றமாக இருந்தால் அவர் ஒரு சிலர் மன்னிப்பு கொடுக்க முடியும். ஸோ gives a power for the president to the grant pardons. Pardons தான் மன்னிப்பு. Official pardon and the reductions of the punishment. He can even stop the sentence of death. ஈவன் தூக்கு தண்டனை கைதியாக ஒருத்தர் இந்த தண்டனை உனக்கு தூக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இதை கூட அவர் எடுத்து அந்த இதை லெஸ் பண்ணணும்னு அவரால் பண்ண முடியும். பட் அது அவரை சீக்கிரம் பண்ண மாட்டாங்க, பிகாஸ் தே வில் செக் இட். பட் இந்த கருணை மனு உண்டு பிரசிடெண்ட்டுக்கு அனுப்ப முடியும், அந்த கைதியை அனுப்ப முடியும், அந்த கைதிக்கான அந்த ஒரு உரிமை உண்டு. பட் அந்த கைதி சொல்கிற வாதம் நியாயமாக இருந்து ஒத்துக்கலாம் அப்படின்னா அவர் அந்த பனிஷ்மெண்ட்டை அவர் குறைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அவர் ஏன் குறைச்சாருன்னு அவர் யாருக்குமே பதில் சொல்ல வேண்டிய அவசியம் பிரசிடெண்ட்டுக்கு இல்லை. The president is not answerable to any court of law for the exercise of his or her power. அவரோட பவர் அந்த எதனால் அந்த பனிஷ்மெண்ட் அவர் குறைச்சிருக்காரு, என்ன பண்ணாருன்னு அவர் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் பிரசிடெண்ட்டுக்கு கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் இட் இஸ் அ மிலிட்ரி பவர். மிலிட்ரி பவரில் என்ன அப்படின்னா பிரசிடெண்ட் இஸ் த டிக்ளேர்ட் டு பி தி சுப்ரீம் கமாண்டர். ஏன்னா அவர் தான் ஹீ இஸ் த சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ். நம்ம கண்ட்ரியில் சுப்ரீம் கமாண்டர் அவர் தான். அந்த பவர் அவருக்கு இருக்கிறதுனால ஹீ கேன் டிக்ளேர் த வார் against the country and make a peace. So he can declare the war any situation and he can make the peace also. This is the military power அவருக்கு. Diplomatic powers-ல the president appoints the Indian diplomats to other countries and receives the foreign diplomats posted to the India. That is, நம்மளுக்கு ஃபாரின் பாலிசிஸ்லாம் இருக்குல்ல, நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸோடு நம்மளுக்கு ரிலேஷன்ஸ் இருக்கும். அங்கே நம்ம அம்பாசிடர்ஸ்ன்னு நம்ம வச்சுருப்போம். அம்பாசிடர்ஸ்னால் வெளிநாட்டு தூதர்கள்னு அர்த்தம். நம்ம நாட்டு இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி அவங்க வெளிநாட்டில் தங்கியிருப்பாங்க. அப்போ அந்த கவர்மெண்ட்டோட பேசுகிறதுக்கான உரிமை அவங்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கும். ஸோ அவங்கள அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய ரைட் யாருக்கு இருக்குன்னா பிரசிடெண்ட் இருக்குது. அது மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து அவங்களோட பிரதிநிதித்துக்கு வந்தால் அவங்கள ரிசீவ் பண்ணுறதும் பிரசிடெண்ட் ரிசீவ் பண்ணுவார். ஓகே, அதே மாதிரி ஆல் ட்ரீட்டீஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ், எல்லா அக்ரிமெண்ட் வெளிநாட்டோடு போடுற எல்லா அக்ரிமெண்ட்டும் இட் இஸ் என்டர்ட் இன் த நேம் ஆஃப் பிரசிடெண்ட். ஓகே, இதுதான் டிப்ளமேட்டிக் பவர்ஸ் அவருக்கு இருக்கிறது. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஒன், இட் இஸ் அ எமர்ஜென்சி பவர். எமர்ஜென்சி பவர் அப்படின்றது சிக்கலான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். The president have the power to call off emergency on the grounds of war, external attack or armed rebellion. ஸோ ஒரு எமர்ஜென்சினா யாரும் வெளியே வராமல் இருக்கணும் அப்படின்னு அந்த கிட்டத்தட்ட ஒரு ஊரடங்கு மாதிரி தான். எதுக்காக வெளியே வரக்கூடாது, இந்த பொருள்லாம் இப்போல்லாம் கிடைக்காது, இப்போ நம்ம அந்த மாதிரி அது கிட்டத்தட்ட ஒரு கோவிட்ல வந்து நம்ம டிசீஸுக்காக அப்படி ஊரடங்கு மாதிரி இருந்தோம். பட் இது வந்து எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸில் அப்படி தான் இருக்கும். ஓகே, லைட்டெல்லாம் போட மாட்டாங்க, பவர் கட் பண்ணிடுவாங்க, ஏன்னா அந்த இடத்துல வார் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அதெல்லாம் ஒரு எமர்ஜென்சி கிரவுண்ட். அது வந்து எக்கனாமிக் எமர்ஜென்சி பண்ண முடியும், இதில் வாருக்கான எமர்ஜென்சி இருக்கும். அப்போ வார் இருக்குது, வெளிநாட்டு அடுத்த நாட்டுக்காரங்க நம்மளை அட்டாக் பண்ண போகிற சான்சஸ் இருக்குது அப்படின்னா தே வில் டிக்ளேர் த நேஷ்னல் எமர்ஜென்சி. அதே மாதிரி ஹீ கேன் கால் ஃபார் த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சினா பொருளாதாரம் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னா ஹீ கேன் கால் ஃபார் த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. மத்திய இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா இது இருக்கும். இது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். யூ ஹாவ் டு கோ த்ரூ தட், யூ ரீட் இட், இட் வில் பி ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இது நம்ம ஒன்று புரிஞ்சதுன்னா, பிரசிடென்ட் புரிஞ்சதுன்னா இதோட சின்ன மாற்றங்களோட வைஸ் பிரசிடென்ட் இருக்கும். யூ கோ த்ரூ தட். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் த பிரைம் மினிஸ்டர். The Prime Minister is the post of Prime Minister of India has adopted the Westminster model of constitutional democracy. நாம் இப்போ கொண்டு வந்திருக்க பவர்ஸ் ஃபார்மேஷன்ஸ் இதெல்லாம் எதோ ஃபார்ம் பண்ணி எந்த மெத்தட் அடாப்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய வெஸ்ட்மினிஸ்டர் மாடல் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அந்த மாடலில் தான் நம்மளோட கான்ஸ்டியூஷன் அமைக்கப்பட்டிருக்கு. கான்ஸ்டியூஷன் அப்படின்னாவே சட்டம். நம்மளோட சட்ட அமைப்பு வந்து இங்கிலாந்து மாடலை வச்சு தான் எடுத்திருக்கு. பட் இங்கிலாந்து மாடல் மட்டும் இல்லாமல் நிறைய கண்ட்ரியோட சட்ட அமைப்புகளை ரிசர்ச் பண்ணி
அதுலேருந்து தான் நம்ம சட்ட அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கு. நம்மளோட பிரைம் மினிஸ்டரோட மாடல் எதை அடாப்ட் பண்ணியிருக்குன்னா இந்த வெஸ்ட் மினிஸ்டர் இங்கிலாண்டோட இதை வச்சு பண்ணப்பட்டிருக்கு. ஓகே. The leader of the majority party in the Lok Sabha is appointed by the president as a prime minister. அப்போ அந்த யார் எந்த லீடர் எந்த பார்ட்டி மெஜாரிட்டி வருதோ அண்ட் அதோட ஹெட் வில் பி த பிரைம் மினிஸ்டர். அதை அப்பாயிண்ட் பண்ணுறது யார்? பிரசிடென்ட். The other ministers are appointed by the president on the advice of the prime minister. The salaries and allowances of the prime minister and the ministers are determined by the parliament. Okay. இப்போ பிரைம் மினிஸ்டர் மினிஸ்டர்ஸ்க்கான அலவன்ஸு சாலரிஸ் எல்லாம் டிசைட் பண்ணுறது யாருன்னா பார்லிமெண்ட். அடுத்து the final topic is duties and functions of the prime minister. இது உன்னோட டீட்டெயில் ஆன்சர். That is duties and functions of the president and the duties and function of the prime minister. ரெண்டுமே உன்னோட டீட்டெயில் ஆன்சர். So try to learn this. So this prime ministerோட duties எல்லாம் it is decided by the Article 78 mentioned the duties of the prime minister. அப்போ prime minister is the leader of the nation and the chief spokesman of the country. Okay, he is the leader of the nation and chief spokesman of the country. As the leader of the nation, the prime minister represents our nation at an international conferences like the Commonwealth and SAARC. Commonwealth SAARC in the it is a two, for example I have given. பட் இந்த மாதிரி எல்லா முக்கியமான மாநாடுகள் இது இன்டர்நேஷ்னல் நடக்கிற எல்லாத்துக்குமே யார் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வில் ரெப்ரசன்டிங். அண்ட் பிரைம் மினிஸ்டர் மேக்ஸ் அன் ஆல் இம்பார்ட்டன்ட் பாலிசி அனௌன்ஸ்மெண்ட். நாடு முழுக்க எடுக்கக்கூடிய முக்கியமான பாலிசிஸ்லாம் யார் அனௌன்ஸ் பண்ணணும்னா பிரைம் மினிஸ்டர் தான் அனௌன்ஸ் பண்ண முடியும். ஓகே. அண்ட் ஹீ டிசைன்ஸ் த பிரைம் மினிஸ்டர் டிசைன்ஸ் த ரேங்க் ஆஃப் ஹிஸ் மினிஸ்டர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்ஸ் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். யார் யாருக்கு என்னென்ன இன்சார்ஜ் கொடுக்கலாம், என்ன டியூட்டி கொடுக்கலாங்கிறது முடிவெடுக்கிறது பிரைம் மினிஸ்டர். ஸோ த பிரைம் மினிஸ்டர் டிசைட் த டேட்ஸ் அண்ட் அஜெண்டா ஆஃப் த மீட்டிங். அஜெண்டா அப்படின்னாவே அந்த நடைமுறை என்ன இதில் அந்த ப்ரோக்ராம் நடக்கணுங்கிறது தான் அஜெண்டா. அப்போ அந்த என்னைக்கு அந்த மீட்டிங் நடக்கணும் அப்படின்ற டேட்டையும் அஜெண்டாவையும் டிசைட் பண்ணுறது பிரைம் மினிஸ்டர் கேபினெட் மீட்டிங். And the prime minister is the head of the cabinet and other ministers or his colleagues. Okay. The prime minister supervises the work of various ministers. The prime minister acts as a link between the president and the council of ministers. The prime minister is the chief coordinator of the government business. Dear, this is your detailed answer. So try to understand it. I had reduced the points and make it easier. Try to learn well and observe well. Okay. So I think you had been clear with the central government and the president or the duties அவர் எப்படி எலெக்ட் பண்ணுறோம், அவரோட குவாலிஃபிகேஷன் என்ன, பிரைம் மினிஸ்டர் அவரோட டியூட்டிஸ், அதுதான் இந்த லெசனில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அடுத்த ப்ரெசன்டேஷனில் we will go through with the Parliament of India, judiciary, qualification of Supreme Court judges, அது மாதிரி இந்த சுப்ரீம் கோர்ட்டோட பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை நம்ம அடுத்த ப்ரெசன்டேஷன்ஸில் பார்த்துடலாம். ஸோ அலாங் வித் தட் த லெசன் வில் பி ஓவர். ஓகே. ஸோ யூ கேன் ரைட் ஃப்ரம் திஸ் இட் செல்ஃப். இந்த ரெண்டு டீட்டெயில் ஆன்சரையும் இதில் பார்த்து நீ எழுதிடு அண்ட் யூ ஹாவ் டு லேர்ன் வெல். ஓகே. குட் டே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், டூ வெல். ஓகே, தேங்க்